ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நல்லாம்பட்டி செய்கிறோம். நல்லாம்பட்டி செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வந்து கடுகு போட்டிருக்கோம். அடுத்தது என்ன பண்ணுறோன்னா பூண்டு கருவேப்பில்லை, அப்புறம் சின்ன வெங்காயம், வரமிளகா, கிராம்பு, அன்னாசி மொக்கு இதெல்லாம் போட்டிருக்கோம். பட்டை, பிரியாணி இலை இருந்தால் பிரியாணி இலை போடலாம். இது எல்லாமே ஒட்டுக்காக கொட்டி வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வணக்குங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்படின்னா செமி கிரேவியாக பண்ண போகிறோம். இது வந்து சாப்பாட்டுக்கு கணிஞ்சு சாப்பிட்ற மாதிரி. இது வந்து இப்போ மஞ்சத்தூள் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா வணக்குங்க. அந்த சின்ன வெங்காயம் கண்ணாடி பழம் வர அளவுக்கு சொன்னல, அது வணங்குறப்போ உங்களுக்கு காமிக்கிறது எப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணலாம், நாட்டுக்கோழி. இப்போ இது வந்து நம்ம 3 கிலோவுக்கு செய்கிற இதில் குவான்டிட்டி காமிக்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து என்னென்னா வரமிளகா வந்து தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா அந்த விதையெல்லாம் அடியில் போயிடும். உங்களுக்கு வரமிளகாலாம் வந்து அந்த காரம்லாம் ஜூஸி அப்படியே உங்களுக்கு சிக்கனோட ஒட்டி நல்லா மசாலா மாதிரி கரைஞ்சி நல்லா காரஞ்சாரமாக இருக்கும். நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போ அடுத்து இது வணங்கிறதுக்கு வந்து நம்ம சால்ட்டு போடுறோம். சால்ட்டு போட்டால் கொஞ்சம் டக்குன்னு வணங்கும். சால்ட் வந்து உங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட், நான் சொன்னல கண்ணாடி பார்த்தேன்னு. இங்கே பாருங்கள், வெங்காயம் பாருங்கள் நல்லா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சிக்கன் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிக்கனை வந்து நம்ம நல்லா பரட்டினோம்னா அந்த சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறப்போ உங்களுக்கு ஒரு அரோமா, உங்களுக்கு ஒரு ஸ்மெல்லு நல்ல இதாக இருக்கும். பாருங்கள். இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றினோம்னா இதில் இருக்கிற மசாலா அப்படியே கறியில் ஒட்டும். ஒரு மிக்ஸ் பண்ணோன்னே இப்போயே தண்ணி ஊற்றிடாதீங்க. அது தண்ணி ஊற்றுறப்ப காமிக்கிறேன் எந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றணும்னு பாருங்கள். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணுறோம். பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணுறேன்னு. 3 கிலோவுக்கு வந்து 1 சொம்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி வந்து நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. இதுலேயே வந்து கறி வந்து செமி கிரேவியாக சுண்டணும். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடிடலாம். இப்போ வந்து என்னென்னா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா மூடி வைங்க. மூடி வச்சிங்கன்னா ஒரு
ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிண்டுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம், இருந்தாலும் செமி கிரேவி வேறு அளவுக்கு தானே பண்ணுறோம், தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க. தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் இருக்கும். இங்கே வந்து எல்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது. இங்கே வந்து பாருங்கள், லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி திருப்பி தட்டு போட்டு மூடிக்கலாம். இது வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, சிக்கன் வந்து உடைய ஆரம்பிக்கும். அதனால் லைட்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க அப்பப்போ மிக்ஸ் பண்ணுங்கள். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் மிக்ஸ் பண்ணுறது. இன்னும் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த வரமிளகா எல்லாமே சிக்கனோட இதாகிடும், நல்லா ஜூஸியாக இறங்கிடும். பாருங்கள், காமிக்கிறேன். இன்னொரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ அடுத்தது வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி வந்து நல்லா கொதிக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருந்ததும் பாருங்கள், எப்படி நல்லா தகன்னு கொதிக்குது. இப்போ இது வந்து என்ன பண்ணுறோன்னா, இன்னும் ஒரு ஸ்டேஜ் இன்னும் தட்டு போட்டு மூடி ஒரு கொதி வந்துச்சுன்னா இந்த தண்ணி எடுத்து குடிச்சிங்கன்னா சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நாட்டுக்கோழி ரசம் இப்போ அடுத்த ஸ்டேஜ் விட்டிங்கன்னா ரசம். இதே வந்து இன்னும் தண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆச்சுன்னா அதான் செமி கிரேவி. தண்ணி வந்து ரொம்ப ட்ரையும் பண்ணக்கூடாது, செமி கிரேவி தானே பண்ணுறோம். நான் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். கறி இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40% வெந்திருக்கு. இன்னும் ஒரு 60% வேகணும். எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். அதே பாருங்கள், அது இந்த கறி வந்து நம்ம எடுத்து இப்படி நசுக்கணும்னா வந்து நல்லா மல்லிகைப்பூ மாதிரி நல்லா சாஃப்டாக உடையணும் கறி. காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படின்ட்டு. ஆனால் இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றுனது எவ்வளோ ஊற்றணும், ஒரு சொம்பு தான் ஊற்றணும் 3 கிலோவுக்கு. ஆனால் தண்ணி பாருங்கள் எவ்வளோ விட்டுருக்குங்க. சிக்கனில் வந்து தண்ணி வந்து ஆல்ரெடி வந்து சிக்கனில் வந்து தண்ணி விடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க. தண்ணி அதுலேயும் விடும், உங்களுக்கு நம்ம ஊற்றுனது தண்ணி இருக்கும். ஃபஸ்ட்டே வந்து நிறையா ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவியே கிடைக்காது. அது இல்லாமல் வந்து மசாலாவும் ஒட்டாது உங்களுக்கு சிக்கனில். இப்போ ஒரு சிலர் வந்து நம்ம சிக்கன் செஞ்சோம்னா மசாலாவே ஒட்டுறது இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கு காரணம், அதுக்கு ரீசனே வந்து இதுதான். தண்ணி அளவு மட்டும் கரெக்டாக வச்சிங்கன்னா சிக்கன் வந்து நல்லா சூப்பராக ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டியாக. அவங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த நாட்டுக்கோழியை பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து தண்ணி ட்ரை ஆச்சுன்னா கறி ஆல்மோஸ்ட் வெந்துருச்சுன்னு அர்த்தம். கறி இன்னும் வேகணும். எப்படி இருந்தாலும் இன்னொரு 10 to 15 நிமிஷம் ஆகிடும் தண்ணி ட்ரை ஆகிறதுக்கு. அதே மாதிரியே ஃபஸ்ட்டு ஒரு 2 கொதி ஒரு 3 கொதி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, தட்டு போட்டு மூடலாம். அதுக்கப்புறம் வந்து தட்டு போட்டு மூடாதீங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, தண்ணி தட்டு போட்டு மூடினீங்கன்னா இன்னும் தண்ணி வந்து குறையாது. உங்களுக்கு கறி வந்து சாஃப்டாகிடுச்சுன்னா வந்து உங்களுக்கு இதாகிடும், கறியெல்லாம் உடைய ஆரம்பிச்சிருங்க நீங்கள் கிண்டினீங்கன்னா. அதே மாதிரி பொழுதுக்கி கிண்டாதீங்க. நான் சொன்ன மாதிரி 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த 3 டைம் மட்டும் கறியை வந்து நல்லா கிண்டுங்க. ஒரு பெரட்டி அடி பிடிக்காமல் இருக்கிறது தான் நம்ம கிண்டுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஓப்பனாக விட்டுருங்க. தண்ணி தண்ணி வந்து நம்மளுக்கு எங்கே இருந்துச்சுன்னா இந்த அளவில் இருந்துச்சு. உங்களுக்கு அந்த கோட்டிங் அப்படியே தெரியும். தண்ணி எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்கள். இன்னும் தண்ணி ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா செமி கிரேவியாட் ஆகிரும். தண்ணி பாருங்கள், நம்ம மூடி வைக்காமல் விட்டோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ட்ரை ஆகிடுச்சு தண்ணி. இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் காமிச்சல, இப்போ அதில் வந்து நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அது வந்து ரசமாகவும் குடிச்சிக்கலாம், சாப்பாடு தண்ணிகளும் மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு அப்படி வேண்டாம்னா அந்த தண்ணி இப்படியும் கூட ஃபுல்லாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன் பாருங்கள் கறி எப்படி இருக்குன்ட்டு. தூள் போடுறோம் கடைசியாக பாருங்கள். இதுதான் செமி கிரேவி. இது ஒரு மிக்ஸ் பண்ணோம்னா எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். கறியெலாம் நல்லா வெந்துருச்சு, நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது. இப்படி இருந்தாலும் உங்களுக்கு கணினி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டிங்கன்னா உங்களோட இது முடிஞ்சிச்சு. நல்லாயிருக்கும். எல்லோரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்.